இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸ் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் சமோசா. இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனோன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு 2 பெரிய பல்லாரி வெங்காயம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கிறணும். 250 கிராம் முட்டைக்கோஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட 250 கிராம் சிக்கனில் உப்பு பெப்பர் போட்டு நல்லா வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கணும். இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி இறக்கிடுங்க. இப்போ ஃபில்லிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சமோசா சீட் எடுத்துக்கோங்க. அதில் நான் வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஃபில்லிங்ஸை இதுக்குள்ளே வைங்க. இப்போ இதை நம்ம ஃபோல்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு கொஞ்சமாக மைதா எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அதை கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரங்களில் அப்ளை பண்ணி இதை ஒட்டி விடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனோன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் மிதமான சூட்டில் இருக்க சொல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சமோசாவை இதில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆயில் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் அது நல்லா ஃப்ரை ஆகி வரும். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வர சொல்ல சமோசாவை எடுத்துருங்க. கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவுக்கு என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.